ஈஸ்வரி, கொஞ்சம் இங்க வாங்கல. சொல்லு. நீங்க உங்க சுயநலத்துக்காண்டி அந்த பார்கவி குடும்பத்தை பணையம் வைக்கிறீங்க. ஆனா இது எந்த அளவுக்கு? சக்தி, அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க, நான் முழுசா பேசி முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. அந்த பொண்ணு தான் தர்ஷனோட சவகாசமே வேணான்னு சொல்லிட்டு போயிருச்சுல, அப்புறம் எதுக்கு வம்படியா அதை இழுத்துட்டு வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு, எதுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை? என்ன சொல்ல வர சக்தி? நீ இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் இதெல்லாம் விட்டுட்டு தர்சன் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போறத பாத்துக்கு நாங்கெல்லாம் சும்மா இருக்கணும்னு சொல்ல வரியா? அண்ணி, இதே வீட்டுல எனக்கும் ஜனனிக்கும் ஒரு பிரச்சனை வந்தப்ப எங்க அண்ணன் குந்தவைன்னு ஒரு பொண்ணு கூட்டு வந்து எனக்கு கல்யாணம் கட்டி வைக்க முயற்சி பண்ணாரு. அந்த விஷயம் கல்யாண மேடை வரைக்கும் போச்சு. அப்போ என் மண்டை குழப்பி போய் நானும் அவர் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்து போனேன். நான் இல்லைன்னு சொல்லல. கடைசி நேரத்துல ஜனனி வந்து அதை உடைக்கலனா இன்னும் வேற மாதிரி ஆயிருக்கும். அப்போ நீங்களாம் என்ன பண்ணீங்க? பாஞ்சு பறந்துட்டு வந்து தடுத்தீங்களாக்க? அதே கல்யாணத்துக்கு பக்காவா ரெடியாகி வந்து இறங்குனீங்க, ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ஒரு பேச்சா சக்தி? அன்னைக்கு நாங்க இந்த வீட்டுல எப்படி இருந்தோம்னு உனக்கு மறந்து போச்சா? அடிமையா இருந்தோம், உணர்வே இல்லாத ஒரு வகை ஜடமா நடமாடிட்டு இருந்தோம். இப்ப நீ என்ன சொல்ல வர சக்தி? நாங்க அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கே இருக்கணும்னு சொல்ல வரியா? இல்ல என்ன? எனக்கு ஒண்ணும் புரியல. அது அவனோட விருப்பம்னு சொல்றேன். அவன் வாழ்க்கைய நீங்க ஏன் மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஏய் சக்தி, என்ன பேசுற சக்தி? நீ உனக்கு என்ன ஆச்சு? அண்ணி, எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு என்ன ஆக போகுது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க பிரச்சனையை பத்தி மட்டும் பேசுங்க, யோசிங்க. உங்க எல்லாத்துக்கிட்டையும் என்ன தெரியுமா சிக்கல்? உங்க 4 பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பிரச்சனைனா அது எல்லாரும் பிரச்சனை மாதிரி உங்க மண்டைக்குள்ள போட்டு உருட்டி உலுக்கி எல்லாரும் ஒன்னா உட்காந்து தீர்வு தேடுறீங்க. இப்போ கூட நீங்க ஃபீல் பண்றது பூராவும் ஈஸ்வரனி இப்படி வருத்தப்பட்டு நிக்கிறாங்களே அதுதான். மற்றபடி அவங்க எக்கேட கெட்டு போனா என்னன்னு நீங்க விட்டுருந்தா நீங்களும் பச்சை கொடி காட்டி பட்டு புடவையோட வந்து நின்றுப்பீங்க.